டென்மார்க் நோக்கி பயணித்த விமானம் ஒன்று அவசரமாக ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகரில் தரையிறக்கப்பட்டது. ஸ்பெயினின் பால்மா டி மால்கோராவிலிருந்து டென்மார்க் கோபன்ஹேகன் நோக்கி சென்ற நோர்வேஜியன் ஏர் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறக்கப்பட்டது. பயணத்தின் போது விமானத்தின் கேபினில் காற்றழுத்தம் குறைந்ததே இந்த அசாதாரண முடிவுக்கு காரணம் என்று விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்தம் திடீரென குறைந்ததை உணர்ந்த விமானிகள் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விமானத்தை விரைவாக தரையிறக்க முடிவு செய்தனர். இந்த துரிதமான செயற்பாட்டின் போது ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக 4 பயணிகள் மற்றும் ஒரு விமான பணியாளருக்கு மூக்கில் இரத்தப்போக்கு ஏற்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஹாம்பர்க் விமான நிலையத்தில் உடனடியாக மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்தனர். அவர்கள் தற்போது எப்படி இருக்கிறார்கள் என்பது குறித்த தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. மேலும் அவர்களால் பயணத்தை தொடர முடிந்ததா என்பதும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த விமான நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர், விமானத்தில் காற்றழுத்தம் தொடர்பான பிரச்சினை ஏற்பட்டது. இதனால் விரைவாக விமானத்தை தரை மட்டத்திற்கு கொண்டு வர வேண்டியிருந்தது என்று விளக்கினார். பிரச்சனையின் உண்மையான காரணம் குறித்து தொழில்நுட்ப விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விமானத்தில் இருந்த மற்ற பயணிகளை பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல கோபன்ஹேகனில் இருந்து மற்றொரு விமானத்தை நோர்வேஜியன் ஏர் நிறுவனம் அனுப்பி வைத்தது. இதர பயணிகள் மாற்று விமானம் மூலம் தங்களது பயணத்தை தொடர ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. விமானத்தில் ஏற்பட்ட இந்த திடீர் அழுத்தம் மற்றும் அவசர தரையிறக்கம் பயணிகளிடையே கற்று அச்சத்தை ஏற்படுத்தியது. எனினும் விமானிகள் சரியான நேரத்தில் செயற்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை அறிக்கையை எதிர்பார்த்து நிறுவனம் காத்திருக்கிறது.